வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இன்கம் டைப் வச்சு தான் பார்க்க போகிறோம். இன்கம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இன்கம்னா வருமானம்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? வருமானம்ங்கிறது செலவு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேமிப்பு ரெண்டு சேர்ந்து தானே நமக்கு வருமானமாக இருக்க முடியும். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணுற செலவு ப்ளஸ் நம்ம சேமிப்பு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தோட கூடுதல் தான் நமக்கான வருமானமாக இருக்கும். இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும் பேஸாக வச்சுக்கோங்க. இன்கம்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சரையும் சேவிங்ஸையும் ஆட் பண்ணுறது, வருமானங்கிறது செலவு ப்ளஸ் சேமிப்பு. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நபரின் வருமானம் 57,000, அவரின் நுகர்வு 43,000, தனிநபரின் வருமான வரி 9,000, தனிப்பட்ட வட்டி பணம் 1000, தனிநபர் சேமிப்பு 4,000 எனில் அவரின் செலவழிப்பு வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னென்னு கேட்குறாங்க, செலவழிப்பு வருமானம் என்னென்னு கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிள், அவரோட வரியை தவிர மீதி எல்லாமே நமக்கு செலவில் தான் வந்து சேரும். ஓகேங்களா? நமக்கு வருமானத்திலிருந்து இந்த வரியை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா அவளோட செலவு எவ்வளோன்னு தெரிஞ்சுருங்க. ஓகேங்களா? 57,000 9,000 மைனஸ் பண்ணால் நமக்கு 48,000 கிடைக்கும். இந்த 48,000 தான் அவர் செலவு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பணமாக இருக்கும். ஓகேங்களா? வருமான வரியை தவிர மீது எல்லாமே செலவில் தான் வந்து சேரும். ஓகேங்களா? அப்போ 48,000ங்கிறது அவரோட செலவழிப்பு வருமானம்ன்றது அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஏபிசிடின்ற 4 பேர் வந்து ஒரு தொகையை வந்து 5:2:4:3ன்ற விதத்தில் பிரிச்சுக்கிறாங்க. இதில் சின்றவர் ஒருத்தர் இருக்கார், அவர் டியை விட 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பெறுறாரு, 1000 ரூபாய் அதிகமாக பெறுறாருன்னு சொல்லிட்டு பியோட பங்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்தது மட்டும் அப்படியே எழுதுனா, சி என்பவர் டி பெறுவதை விட 1000 ரூபாய் அதிகம்னா கூட்டிக்கணும், இதே குறைவுனா மைனஸ் பண்ணிடுங்க. சியோட ரேஷியோ எவ்வளோ? சியோட ரேஷியோ பாருங்கள் 4, டியோட ரேஷியோ எவ்வளோ 3 ப்ளஸ் 1000. ஓகேங்களா? அப்போ இந்த ரேஷியோவை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1, 1க்கு தான் 1000. கரெக்டுங்களா? 1க்கு தான் 1000. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பியோட வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பியோட ரேஷியோங்கிறது எவ்வளோ? 2, 2க்கு பியோட பங்கு. சிம்பிளாக 2யும் 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பியோட வருமானம் கிடச்சிருங்க. 2,000 ரூபாய்ங்கிறது பியோட வருமானம். அவங்க கொடுத்ததை மட்டும்தான் எடுத்து எழுதணும். அவங்களோட ரேஷியோ டியோட ரேஷியோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். அதாவது 4 ரேஷியோங்கிறது சி, 3 ரேஷியோங்கிறது டி. 2யும் மைனஸ் பண்ணால் ஒரு ரேஷியோ கிடைக்கும். அதோட வேல்யூ தான் எவ்வளோ? 1000 ரூபாய். நமக்கு என்ன கேட்குறாங்க? பியோட பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பியோட ரேஷியோ 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக பாக்ஸ் மெத்தடில் போட்டேன். பாருங்கள், நமக்கு ரேஷியோ கூட வருமானமும் பங்கும் கூடி இருக்குது. கரெக்டுங்களா? ரேஷியோ கூடுது, 1லேருந்து 2க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பணமும் 1000லேருந்து 2,000 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது பாக்ஸ் மெத்தட். ஓகேங்களா? அப்போது 1க்கு 1000னா 2க்கு 2000ங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:6, வரவு 21,000 எனில் சேமிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் இன்கம் டு த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி 7:6. இஃப் த இன்கம் இஸ் 21,000, சேவிங்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு இன்கம்ங்கிறது என்ன சொன்னோம்? எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். அதாவது வரவுன்றது செலவு ப்ளஸ் சேமிப்புன்றது நமக்கான ஃபார்முலா. கரெக்டுங்களா? நமக்கு எதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், வரவுக்கும் செலவுக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வரவோட தொகை கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? வரவோட தொகைக்கு நேராக வரவோட ரேஷியோவை எழுதிக்கிறேன். 7 ரேஷியோங்கிறது தான் வரவோட ரேஷியோ. அதோட தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21,000ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? நமக்கு சேவிங்ஸோட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சேவிங்ஸோட ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இன்கம்ங்கிறது 6, எக்ஸ்பெண்டிச்சர் செலவுங்கிறது 6 ப்ளஸ் சேவிங்ஸ். 7லேருந்து 6 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்போ சேவிங்ஸோட ரேஷியோ எவ்வளோ? ஒரு ரேஷியோவில் இதான் சேவிங்ஸ் இருந்திருக்கு. அப்போ இதை சிம்பிளாக கேன்சல் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். நமக்கு கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணும், மீது எந்த சைடில் வேணாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். பாட்டமில் ரோ வைஸ் பண்ணலாம், டாப் ரோ வைஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் காலம் வைஸ் பண்ணலாம், ரைட் சைட்லேயும் காலம் வைஸ் டிவைட் பண்ணலாம். நான் வந்து டாப்பில் இருக்கிறத கட் பண்ணுறேன். 1 7 3 × 7 21. பேலன்ஸ் எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. அப்போது நமக்கு சேவிங்ஸுங்கிறது எவ்வளோ?
3000. 1ஐயும் 3000 மல்டிப்ளை பண்ணால் 3000 கிடைக்கும். இங்கே 1ஐயும் எஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எஸ்ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் 3000ங்கிறது நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே டைப்பில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன், அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. ரூபனும் கிருஷ்ணனும் 1650 ரூபாயை 2:3 வீதத்தில் பிரிச்சுக்கிறாங்க. அவங்களோட ஒவ்வொருத்தரோட பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? மொத்த தொகை தான் மொத்த ரேஷியோவாக இருக்கும். ரூபனுக்கு எவ்வளோன்ற அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும், கிருஷ்ணனுக்கு எவ்வளோன்ற அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்ச ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1500 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்கள் 3:5 விகிதத்தில் பிரித்து கொண்டா பியோட தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 1500 ரூபாய். இது யார் யார் பிரிச்சுக்கிறா? ஏவும் பியும் பிரிச்சுக்கிறாங்க. எந்த ரேஷியோவில்? 3:5 ரேஷியோ. மொத்த தொகைங்கிறது அப்போ மொத்த ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 3 + 5 8 ரேஷியோவுக்கு தான் 1600 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நமக்கு பியோட தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பியோட ரேஷியோ எவ்வளோ? 5. அதான் ரேஷியோவை 5ன்னு போட்டுக்கிறேன். நமக்கு கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் மீதி எந்த சைடில் வேணாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 8ஆல் அடிக்கிறேன். 1 8 8, 2 × 8 16, அப்படியே 2 0 போட்டுருங்க. அப்போது 5ஐயும் 200ஐயும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் பியும் மல்டிப்ளை பண்ணால் பின்னு கிடைக்கும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 5 200ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 5 × 2 10, 200ன்றனால 2 0 அப்படியே சேர்த்துருங்க. அப்போது பியோட தொகை வந்து 1000 ரூபாய். இதே ஏவோட தொகை எவ்வளோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏ பெரும் தொகையை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஆன்சர் பார்த்துங்க, 1000 rupees அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஏபிசின்ற 3 பேரோட மாத சம்பளத்தோட விகிதம், அதாவது மந்த்லி சேலரியோட ரேஷியோ பாருங்கள் 2:3:5ன்னு கொடுத்துட்டாங்க. சியோட மாத சம்பளங்கிறது அவங்க சொல்கிறது அப்படி எழுதலாம். சியோட மாத சம்பளங்கிறது ஏவை விட எவ்வளோ அதிகம்னு சொல்லியிருக்காங்க? 1200 மோர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிஸ் மந்த்லி சேலரி இஸ் 1200 மோர் தென் தட் ஆஃப் ஏ. அப்போ ஏ விட 1200 கூடன்னு சொல்லிட்டு பியோட ஆண்டு சம்பளம் கேட்டிருக்காங்க. பியோட ஆனுவல் சேலரி கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது பாருங்கள் மந்த்லி சேலரி தான் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது மந்த்லி சேலரியோட ரேஷியோ எழுதிக்கிறேன். சியோட ரேஷியோ எவ்வளோ? 5. ஏவோட ரேஷியோ எவ்வளோ? 2 + 1200. நம்ம 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏன்னா ப்ளஸில் இருக்கிற ஈக்குவல் சைடு போகும்போது மைனஸில் போகும். 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். அப்போ 3ன்ற ரேஷியோக்கு தான் எவ்வளோ கிடச்சிருக்கு? 1200 கிடச்சிருக்கு. நமக்கு பியோட ரேஷியோ பாருங்கள் 3 தான் இருக்குது. பியோட மந்த்லி சேலரி 1600 ரூபாய். ஓகேங்களா? ஏன்னா அவங்க மாத சம்பளத்துக்கான வீதம் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு மாத சம்பளம் தான் கிடைக்கும். 1600 ரூபா கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டு சம்பளம் கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்கும்? 12 மாதம் இருக்கும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாங்க? 1200 ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணால் பியோட ஆனுவல் சேலரி கிடைக்கும், அதாவது ஆண்டு வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? 12 × 12 144. 2 0 இருக்குது, அந்த 2 0 போட்டுருங்க. அப்போ பியோட ஆனுவல் இன்கம்ங்கிறது எவ்வளோ? 14400. அவங்க மந்த்லி சேலரியும் ஆப்ஷனில் கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிறக்காக தான் அதையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்குறது ஆண்டு வருமானம், ஆனுவல் சேலரி கேட்டிருக்காங்க. ஸோ வர்ற மந்த்லி சேலரியை 12ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. எதுக்கு 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. அந்த 12ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு 1 இயருக்கான சேலரி கிடச்சிரும். எவ்வளோ? 14400 அப்படின்றது இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் நமக்கு ரேஷியோ எல்லாமே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த சம்மை சாம்பிளுக்காக சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ரூபாய் 400 ஏபிசி 3 பேர் வந்து 1/3 5/6 7/9 விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்கன்னா பியோட பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நான் வந்து ரேஷியோவில் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஹோல் நம்பராக மாற்றுறேன். அப்போது டினாமினேட்டரில் என்னென்ன நம்பர் இருக்குது? 3 6 9. இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கிடச்சா என்ன கிடைக்கும்? 3 6 9. 3ஆல் போடும்போது 1 3 3 2 3 6 3 9. பாருங்கள் 3மே வேறு நம்பராக இருக்குது. அப்படியே எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடச்சிரும். 3 × 3 9, 9 × 2 18. அப்போது நமக்கு 1/3 இருக்குது. இந்த 1/3
3ஐ எதால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 18 மாறும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 18 மாறும். அதே நம்பரால் மேலே பெருக்கிடுங்க. மேலே பெருக்கினா என்ன கிடைக்கும்? 6/18 கிடைக்கும். ஓகேங்களா, 6/18. இதே பியோட ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5/6ன்னு கொடுத்துருக்காங்க. 6 18 மாற்றணும், எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 6 × 3 18. அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 × 3 15, 6 × 3 18. இதே மாதிரி சியோட ஷேர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 7/9ன்னு கொடுத்துருக்காங்க. 9ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 18 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 7 × 2 14/18. எல்லாமே நோட் பண்ணுங்கள். டினாமினேட்டரை எல்லா நம்பரும் சேமாக வந்துருச்சு. ஓகேங்களா, டினாமினேட்டரில் சேமாக வந்துருச்சுன்னா அந்த சேமாக வர நம்பரை விட்டுருங்க. அப்போது A/B/Cங்கிறது என்ன கிடைக்குன்னா, ஏன்றது 6/18 கொடுத்துருந்தாங்க, ஸோ 6. பிங்கிறது 15/18 கண்டுபிடிச்சிருந்தோம், ஸோ 15. சிங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 14/18 கண்டுபிடிச்சோம், ஸோ 14. ஓகேங்களா, அப்போது நமக்கு 6:15:14 தான் ஏபிசியோட மொத்த ரேஷியோ, அதாவது ஹோல் ரேஷியோ, டோட்டல் நம்பர் ஆஃப் ரேஷியோ. ஓகேங்களா, ஒரே பின்னமாக இல்லாமல் முழு நம்பராக மாற்றிட்டோம். இப்போது 420ங்கிறது 3 பேர் சேர்ந்து பிரிக்கிறாங்க. அப்போது மொத்த ரேஷியோ தான் மொத்த அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ ஆட் பண்ணிடுங்க. 6ஐயும் 14ஐயும் ஆட் பண்ண எவ்வளோ? 20. 20 + 15 35ன்ற ரேஷியோவுக்கு தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35ங்கிறது டோட்டல் ரேஷியோ. அதுக்கான டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 420. நமக்கு பியோட ஷேர் கேட்குறாங்க. பியோட ரேஷியோங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 15ன்ற ரேஷியோ கண்டுபிடிச்சோம். அதுக்கு பியோட அமௌண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, 3 பேர் இருக்காங்க. 3 பேரோட மொத்த ரேஷியோ தான் மொத்த அமௌண்ட்டாக இருக்கும். அதான் 35க்கு 420. நமக்கு பியோட ஷேர் கேட்குறாங்க. பியோட ஷேருங்கிறது நம்ம 15ன்ற ரேஷியோ கண்டுபிடிச்சிருந்தோம். 15க்கு பின்னு எழுதியாச்சு. நான் 5ஆல் கட் பண்ணுறேன். 3 × 5 15, 7 × 5 35. காலம் வைஸில் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்கு ப்ரூஃப். ஓகேங்களா, இப்போ நான் டாப்பில் இருக்க ரோவை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 7 7 6 × 7 42, 60 × 7 420. அப்போ இங்கே பாருங்கள், 3ம் 60ம் கிராஸில் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 180ன்னு கிடைக்கும். 1ஐயும் பியும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? பின்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ? 180 ரூபாய் அப்படின்றது இதுக்கான ஆன்சர். இதே டைப்பில் நீங்கள் ஏவோட சேலரி எவ்வளோ, சியோட சேலரி எவ்வளோன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, சியோட ரேஷியோ எவ்வளோன்றது, சேலரி எவ்வளோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண பார்த்தீங்களா, அதே மாடலில் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஹோம்ஒர்க் சம். ஓகேங்களா, 1/2, 2/3, 3/4 என்ற விகித சமத்தில். அப்போ விகித சமம் என்ன? ஒன்றும் இல்லை, 1/2 2/3 3/4ன்ற விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பிரிச்சுக்கிறாங்க? 3 பேரும் 782 ரூபாயை 3 பேர் சம பங்காக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டோட தொகை என்ன? அதாவது நீங்கள் ஏபிசின்னு கூட வச்சுக்கோங்க. ஏங்கிறது 1/2, பிங்கிறது 2/3, சிங்கிறது 3/4. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டுங்கிறது ஏ. கரெக்டுங்களா? ஏக்கு எவ்வளோ ஷேர் வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஏவோட ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது போன கொஷின் சால்வ் பண்ண பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அதே மாடல் சம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? ரூபாய் 1300 ஏபிசிடின்ற 4 பேர் பிரிச்சுக்கிறாங்க. எப்படி ரேஷியோவில்? A/Bங்கிறது 2/3 தான், B/Cங்கிறதும் 2/3 தான், C/Dங்கிறதும் 2/3 தான். இப்போது நமக்கு ஏக்கு பிரச்சனை இல்லை, 2ன்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? ஆனால் பிக்கு பாருங்கள், டினாமினேட்டரில் 3 இருக்குது, நியூமரேட்டரில் 2 இருக்குது. ஸோ நம்பர் மாறுது. அதே மாதிரி தான் சிக்கு பாருங்கள், டினாமினேட்டரில் இருக்கப்போ 3ன்னு வரும், நியூமரேட்டரில் இருக்கப்போ 2ன்னு வரும். அப்போ சியோட வேல்யூ மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த சி பிலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம 4தோட ரேஷியோவையும் மொத்தமாக கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? A/B/C/Dன்னு கண்டுபிடிக்க போகிறோம். A/B/C/Dன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஏபியோட ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2:3. நமக்கு ரேஷியோனாலும் டிவிஷன்னாலும் சேம். ஓகேங்களா, அதே மாதிரி B/Cங்கிறது B/C தான், 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பியோட வேல்யூ 2 டைம் வருதா? ஸோ அடுத்த காலமில் எழுதுங்க 2:3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? C/D 2/3ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதை சி 2 டைம் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் காலமில் எழுதலாம் 2:3 ஹோல் டிவைடட் பை. சார் இங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது? பக்கத்தில் இருக்க நம்பரை எழுதிருங்க 3. அப்போ இதுக்கு பக்கத்தில் வருது 3. இங்கே பாருங்கள், அப்போ இங்கே இருக்கிறதுக்கு 3 தான் வரப்போகுது. இங்கே பாருங்கள், பக்கத்தில் இருக்க நம்பர் 2, இங்கே 2 தான் வரப்போகுது, இங்கேயும் 2 தான் வரப்போகுது. அப்படியே காலம் வைஸில் மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 × 2 4, 4 × 2 8. அப்போ ஏன்றது 8 ரேஷியோவில் இருக்குது. அதே மாதிரி பிக்கு மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 2 4, 4 × 3 12.
3 × 3 9, 9 × 2 18 இஸ்ட்டு 3 × 3 9, 9 × 3 27. அப்போ ஏன்றது 8, பின்றது 12, சின்றது 18, டின்றது 27ன்ற ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா? இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க, 4 பேர் பிரிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்த ஷேரு தான் மொத்த ரேஷியோவாக இருக்க முடியும். 1300ங்கிறது எல்லா ரேஷியோவும் கூட்டினதான். 8 + 12 20, 20 + 18 38, 38 + 27 38யும் 27யும் கூட்டணும். கரெக்டுங்களா? 38 + 27, 8 + 7 15க்கு 5 பேலன்ஸ் 1, 3 + 3 6. அப்போ மொத்த ரேஷியோ எவ்வளோ? 65 ரேஷியோவில் இருக்குது. அதோட ஷேர் தான் எவ்வளோ? 1300 ரூபா. மொத்த ரேஷியோ தான் மொத்த அமௌண்ட்டாக இருக்கும். நமக்கு ஏவோட ஷேர் கேட்குறாங்க. ஏவோட ரேஷியோ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 8ன்ற ரேஷியோவில் கண்டுபிடிச்சோம். ஏவோட அமௌண்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். நான் 13 நாள் அடிக்கிறேன். 1 13 13, அப்போ 100 13 1300, 5 13 65, 13 × 5 65, 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5, 20 × 5 100. அப்போ கிராஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோம். 8ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஏவோட ஷேர் கிடச்சிரும். 8 × 2 16, நமக்கு 20ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 0வை போட்டுறேன். அப்போ ஏவோட ஷேர் எவ்வளோ? 160 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் பி சி டியோட ஷேர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பிசிடியோட ஷேர் எவ்வளோன்றதை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? 160 கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கோம். 160 ஆப்ஷன் பிங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின். ஓகேங்களா? இதிலிருந்தே சால்வ் பண்ணல எப்படின்னு. ஏ மற்றும் பியோட இன்கம் ரேஷியோ, வருமானத்தோட விகிதத்தை வந்து 5:4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களோட செலவுகளோட ரேஷியோ வந்து 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மாத முடிவில் இருவரும் தனித்தனியே 1500 ரூபாயை சேமித்தார்கள். அப்போ சேவிங்ஸுங்கிறது 1600 கொடுத்துட்டு பியோட மாத இன்கம், மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இன்கம்க்கான ஃபார்முலா என்ன? இன்கம் வரவுங்கிறது செலவையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் சேமிப்பையும் கூட்டுறதா நமக்கு இன்கமாக இருந்திருக்கும். நான் இங்கே ப்ளஸ் சேவிங்ஸில் இருக்கிறது ஈக்குவல் டு சைடு கொண்டு போயிடுறேன். ஈக்குவல் டு சைடு கொண்டு போனால் என்னவாகும்? இன்கம் மைனஸ் சேவிங்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ரேஷியோங்கிறது என்ன? ஒரு வேல்யூவை சிம்பிளிஃபைடு ஃபார்மாக எழுதுறதா ரேஷியோ. கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5:4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் 50:40ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒருத்தவங்களோட சேலரி 50, ஏவோட சேலரி 50, பியோட சேலரி 40. இவங்களை ரேஷியோவில் எழுத சொல்கிறாங்க. எப்படி எழுதலாம்? சிம்பிளாக 10ஆல் டிவைட் பண்ணலாம். 10ஆல் டிவைட் பண்ணால் 5 10 50, 4 10 50. ரெண்டையுமே காமனாக 10ன்ற நம்பரால் காமனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? நமக்கு இங்கே 5:4ன்றதான் கொடுத்துருக்காங்க. அந்த காமனாக டிவைட் பண்ண நம்பர் என்னன்னு தெரியுமா? நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் 50 40ன்னு எடுத்திருக்கேன். எக்ஸாக்டாக என்னது இருக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த காமன் நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏவோட இன்கம்ங்கிறது எவ்வளோ? ஏவோட இன்கம்ங்கிறது 5 × x 5xன்னு இருக்கும். அதே மாதிரி பியோட இன்கம்ங்கிறது 4ன்ற ரேஷியோவில் இருக்குது. ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த காமன் நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பியோட சேலரிங்கிறது 4x, ஏவோட சேலரிங்கிறது 5x. ஓகேங்களா? அப்போது A/B அதானே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. ஹோல் டிவைடட் பையில் எழுதிக்கிறேன். ஏவோட சேலரிங்கிறது 5x, பியோட சேலரிங்கிறது 4x. அவங்களிலிருந்து சேலரியிலேருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணுறேன். சேவிங்ஸ் என்ன? சேமிப்பு மைனஸ் பண்ணுறேன். சேமிப்புங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1600 ரூபா கொடுத்துருக்காங்க. அதை நான் மைனஸ் பண்ணுறேன். 1600 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணுறப்போ அவங்களோட செலவு விகிதம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? 3/2. நமக்கு ரேஷியோனாலும் இஸ்ட்டுனாலும் சேம். ஓகேங்களா? இப்போ நான் இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேங்க. அப்போ 2 × 5x - 1600 which is equal to இந்த டேர்ம் அப்படியே இது கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 × 4x - 1600. நம்ம இந்த 2 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 10xன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 10xன்னு கிடைக்கும். மைனஸ் 2 16ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 32. ஸோ 3200ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4 × 3 12x மைனஸ் 3 16 1600 மல்டிப்ளை பண்ணால் 16 × 3 48. 2 0 இருக்குது. அப்படியே 2 0 போட்டுருங்க. ஓகேங்களா? 2 0வை அப்படியே போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போங்க. ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள். இங்கே இருக்க 10x ஈக்குவல் டு அன்சைட் கொண்டு போகும்போது என்னவா மாறும்? மைனஸாக மாறும். நான் மேலே எழுதுகிறேன். அப்போ 12x - 10x அப்படின்னு இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே -4800 இருக்கிறது ஈக்குவல் டு அன்சைட் போகும்போது ப்ளஸில் போகும். அப்போ +4800
மைனஸ் 3200 ஓகேங்களா 3200. அப்போ 12லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 2xன்னு இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 4800லேருந்து 3200 மைனஸ் பண்ணும். 2 0வை 0வால் மைனஸ் பண்ணால் 0, 8 2ஆல் மைனஸ் பண்ணும்போது 6, 4 3ஆல் மைனஸ் பண்ணும்போது 1. அப்போ 2xோட வேல்யூ நமக்கு 1600ன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா. இதிலிருந்து நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ எக்ஸுங்கிறது 1600 டிவைடட் பை 2 கட் பண்ண என்ன கிடைக்கும் 1 2 2 8 2 16. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 800. அதாவது நம்ம காமனாக ஒரு நம்பரை டிவைட் பண்ணோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் வந்து 800ன்னு கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், பியோட மந்த்லி இன்கம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம பியோட மந்த்லி இன்கம்ங்கிறது என்ன எடுத்தோம் 4xன்னு எடுத்தோம் கரெக்டுங்களா. 4xங்கிறது தான் பியோட மந்த்லி இன்கம். அப்போது எக்ஸுக்கு பதில் என்ன போடலாம், நம்ம கண்டுபிடிச்ச 800 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 800 சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட மந்த்லி இன்கம்ங்கிறது என்ன 4 × 8 32. அப்படியே 2 0 இருக்குது, 2 0 போட்டுருங்க. அந்த 2 0வை அப்படியே கீழே இறக்கிட்டேன். அப்போ பியோட சேலரி மந்த்லி சேலரிங்கிறது எவ்வளோ 3200. இதே மாதிரி ஏவோட சேலரி என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. எக்ஸுக்கு பதிலாக 800ன்னு போட்டு ஏவோட சேலரி எவ்வளோன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே டைப்பில் நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாங்க. இந்த கொஷின் பாருங்கள், நம்ம லாஸ்ட் டைம் சால்வ் பண்ணிங்களா அதே மாடல் தான். 2 நபர்களுடைய வார வருமானம் 7:3. இப்போ வார வருமானத்தோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. நான் வார வருமானமாக மாத்திரக்க ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ஒருத்தரோடது 7x, இன்னொருத்தரோடது 3x. அதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வார வருமானத்தோட செலவினம்ங்கிறது 5:3. அவங்க 2 பேருமே வாரம் 300 ரூபாயை சேமிக்கிறாங்க. அதில் முதல் நம்பரோட வருமானம் என்னன்னு நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. நமக்கு 7xங்கிறது ஒருத்தரோட வருமானம் டிவைடட் பை ரேஷியோனால் டிவைடட் பை 4 சேம். 3xங்கிறது ஒருத்தரோட ரெண்டாவது நபரோட வருமானம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா 300 ரூபாயை சேமிக்கிறாங்க. அந்த 300 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், செலவு. நமக்கு செலவை வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படியே விகிதமாக எழுதிக்கிறேன். 7/5/2 அப்படியே கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × 2 14x மைனஸ் 3 × 2 6. அப்போ 600ன்னு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 3x × 5 15x மைனஸ் 3 × 5 15. 2 0 இருக்குது, அந்த 2 0வை அப்படியே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க 14x ஈக்குவல் டு அன்சைடு கொண்டு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 15xலேருந்து 14x மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு. இங்கே மைனஸில் இருக்க 1500 ஈக்குவல் டு அன்சைடு போகும்போது ப்ளஸில் மாறும். அப்போ 1500லேருந்து 600 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 900ன்னு கிடைக்கும் கரெக்டுங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 900. இதில் என்ன கேட்குறாங்க, முதல் நபரோட வார வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. முதல் நபரோட ரேஷியோ எவ்வளோ 7x. அப்போ 7xக்கு பதிலாக 900 மல்டிப்ளை பண்ணிடுங்க. 7 × 9 63ன்னு கிடைக்கும். 2 0 இருக்கனால 2 0 அப்படியே போட்டுறேன். முதல் நபரோட வார வருமானம் எவ்வளோ 6300. இதே மாதிரி இரண்டாவது நபரோட வார வருமானம் எவ்வளோன்றதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஓகேங்களா. கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஓகேங்களா. இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அதே மாடல் தான், எக்ஸாக்ட்லி அதே மாடல் தான். நமக்கு நம்பரை மட்டும் மாற்றி கொஷின் கேட்டே இருப்பாங்க. ரமேஷும் மீனாவும் 25,000 வந்து 3:2 விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் 5000 இன்வெஸ்ட் பண்ணுறப்போ மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்குகளோட ரேஷியோ கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் இல்லை, இது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு 25,000 ரூபாயை மீனாவும் ரமேஷும் 3:2 விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ மொத்த ரேஷியோ தான் மொத்த அமௌண்ட்டாக இருக்க போகுது 25,000 ரூபாய். மொத்த ரேஷியோங்கிறது 3 + 2 5ன்றதான் 25,000. நமக்கு 3ன்ற ரேஷியோவில் யார் பிரிச்சுக்கிறா, ரமேஷ்ன்றவர் 3ன்ற ரேஷியோ பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ரமேஷோட ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5 5 × 5 25. அப்போ 5000 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டுங்களா. 5000 × 5 25,000. இப்போ 3ஐயும் 5000 மல்டிப்ளை பண்ணால் ரமேஷோட ஷேர் எவ்வளோன்னு கிடச்சிரும். 3 × 5 15,000 ரூபாங்கிறது ரமேஷோட ஷேர் ஓகேங்களா. மொத்தம் 25,000. அதில் 15,000 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 10,000 இருக்கும். அதுதான் யாரோட ஷேரு, மீனாவோட ஷேரு. மீனாவோட ஷேர் எவ்வளோ 10,000 ரூபாய் ஓகேங்களா. இது கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதன் பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் 5000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா திருப்பி 5000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 5000 கூட்டிக்கோங்க. கூட்டினா ரமேஷோடது எவ்வளோ வரும், ரமேஷோடது பார்த்தீங்கன்னா 20,000ன்னு வரும். மீனாவோடது பார்த்தீங்கன்னா 15,000ன்னு வரும் கரெக்டுங்களா.
அவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 20,000 15,000. இப்போ என்ன கேட்குறாங்க, மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள ஷேரோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. மீனாவோட சேலரிங்கிறது எவ்வளோ, 15,000 கரெக்டுங்களா. நமக்கு ரமேஷோட சேலரிங்கிறது எவ்வளோ, 20,000. இதுக்கான ரேஷியோ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா. வாட் இஸ் த நியூ ரேஷியோ ஆஃப் மீனா அண்ட் ரமேஷ் ஷேர். தற்போது மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்குகளோட புதிய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிளாக 3 0 இருக்குது, 3 0 கட் பண்ணி விட்டுறேன். இப்போ 15 20 இருக்குன்னு 5ஆல் அடிக்கிறேன். 3 × 5 15, 4 × 5 20. அப்போ அவங்களோட ஷேரோட ரேஷியோ எவ்வளோ, 3:4 அப்படின்றது அவங்களோட புதிய பங்கோட விகிதமாக இருக்கும். ஓகேங்களா. 3:4. நம்ம லாஸ்ட் சம் மாடலில் ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம், அதை இப்போ ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம். அப்போது இன்கமோட ரேஷியோ எவ்வளோ, 3:4. அவங்களோட செலவோட விகிதம் 5:7. செலவோட விகிதம் எவ்வளோ, 5:7. ஒவ்வொருவரும் 5,000 ரூபாயை சேமிக்கிறாங்கன்னா ஏபியோட மாத வருமானத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. நம்ம போன சம்முக்கு முன்னாடி சம் சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா, எக்ஸாக்ட்லி அதே மாடல் தான். ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போவாங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, குமார் என்பவரின் மாத சம்பளம் ரூபாய் 54. அதிலிருந்து 1/6 பாகத்தை வாடகைக்கு செலவு பண்ணுறாரு. 1/3 பாகத்தை எஜுகேஷன் கல்விக்கு செலவு பண்ணுறாரு. 1/4 பங்கை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு போக்குவரத்துக்கு செலவு பண்ணுறாரு. மீதி அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறாருன்னா அவர் சேமித்து வைத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. நான் மொத்த சம்பளத்தை 1ன்னு எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா. அதிலிருந்து எவ்வளோ செலவு பண்ணுறாரு, வாடகைக்கு 1/6 செலவு பண்ணுறாரு. செலவு செஞ்சுட்டாருன்னா நமக்கு குறைய செய்யும், அதனால் நான் மைனஸ் போடுறேன். இதில் இருந்து என்ன பண்ணுறாரு, 1/3 பங்கை 1/3 பங்கை கல்விக்காக செலவு பண்ணுறாரு. அதே மாதிரி அதில் 4/1 பங்கை போக்குவரத்துக்காக செலவு பண்ணுறாரு. இதெல்லாம் மைனஸ் பண்ணது போக நமக்கு எவ்வளோ இருக்கோ அதுதான் நமக்கான சேவிங்ஸோட பங்காக இருக்க முடியும். ஓகேங்களா. 6 3 4 மொத்தத்துக்கும் எல்சிஎம் நான் 12 எடுத்துக்கிறேன். இங்கே என்ன சார் 1 மட்டும் இருக்கே, அப்போ 1/1 எடுத்தனாலும் 1 4 சேம் தானே. இந்த 1 நான் 12 மாற்றணும், எதால் மல்டிப்ளை பண்ணும், 12ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 12. நான் ஹோலாக டிவைடட் பையில் 12 போட்டேன். மைனஸ் 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12, அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 2. 3 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12, அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் -4. மைனஸ் 4 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 மாறும், அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 × 3 3. மைனஸில் இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணுங்கள். 4 + 4 + 2 6, 6 + 3 9. அப்போது 12 - 9 டிவைடட் பை 12 இருக்குது. 12லேருந்து 9 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 12. அப்போ நமக்கு சேவிங்ஸ்க்கு எத்தனை பங்கு இருக்குது, 12ல் 3 பங்கு இருக்குது. ஓகேங்களா. மொத்த பார்ட்டு நான் 1ன்னு எடுத்துகிட்டேன். அதுலேருந்து நமக்கு ரெண்ட்டுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், எஜுகேஷன் போக மீதியை சேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் எத்தனை பங்கு, 3/12. நான் மொத்தத்தை என்னென்னு எடுத்திருந்தேன், 1ன்னு எடுத்திருந்தேன். அதோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 54,000ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சேவிங்ஸோட அமௌண்ட்டு கேட்டாங்க. சேவிங்ஸோட பார்ட் எவ்வளோ எடுத்திருந்தோம், 3/12ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். இது அப்படியே கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. 3/12 54,000ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு சேவிங்ஸோட தொகை கிடச்சிடும். 54,000 × 3/12. ஓகேங்களா. நான் 3ஆல் அடிக்கிறேன். 4 3 12, 1 3 3. 4ஆல் அடிக்கிறேன். 1 நாள் 4, 1 நாள் 4, 5ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் 1, 14,000. 3 × 4 12, 14ல் 12 போச்சுன்னா பேலன்ஸ் 2, 20,000. 5 × 4 20. அப்படியே 2 0 இருக்குது, அந்த 2 0 அப்படியே போட்டு விட்ருங்க. அப்போ 13,500 ரூபாயை அவர் சேமிப்பாக பண்ணி வச்சுருப்பார். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க 13,500ங்கிற இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா. இவ்வளோ தான் நமக்கு இன்கமில் கேட்டிருக்க மாடல்ஸ். ஓகேங்களா. நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணமோ, எந்தெந்த மாடல் எந்தெந்த டைப்பில் சால்வ் பண்ணமோ அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.